கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எதற்காக அந்த கிருபை கொடுக்கப்பட்டதென்றால், அழிய போகிற உலகத்திலிருந்து ஆண்டவர் நோவாவை பாதுகாப்பதற்காக. அந்த பாவத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் அங்க வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நோவாவுக்கு அந்த கிருபை கொடுத்து பாவத்தை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்து, நீங்கள் வெளியே வர முடியாத ஒரு பாவத்தில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைல நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஸ்டக்காய் கிடக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்து உங்களை மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு கொண்டு செல்ல அவர் போதுமானவராயிருக்கிறார். நோவாவுக்கு கிருபை கிடைத்ததினால் அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. நோவாவுக்கு கிருபை கிடைத்ததினால் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் மருமகளும் காக்கப்பட்டார்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் நோவா பாவத்தை விட்டு விலகி ஓடினான். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் இன்னைக்கு கிருபை ரொம்ப தேவை. இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்றால், சில காரியங்களிலிருந்து விடுபடுவதற்காக. எதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார் என்றால், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க, பரிபூர்ணமான விடுதலை. காலை நேரத்தில் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நோவாவுக்கு கண்கள்ல, ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததினால் அழிவின் மத்தியில பாதுகாத்தார். அப்பேற்பட்ட மோசமான ஜனங்கள் மத்தியில பாதுகாத்தார். பாவத்தில் சுற்றி பாவத்தில் இருக்கிறார்கள் ஜனங்கள். ஆனால் நோவாவை அந்த பாவம் மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கிருபை. இன்னைக்கு அந்த கிருபை ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, நோவாவுக்கு கிடைத்த கிருபையினால் நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது, நோவாவுடைய சந்ததி பெருகினது, நோவாவுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். இன்னைக்கு உங்களுடைய ஆண்டவருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்குமானால் உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். காலை நேரத்தில் அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய கிருபை மாறாது.